ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிரியேட் டைனமிக் கிராஃப் இன் எக்ஸல். அதாவது எக்ஸலில் டைனமிக் கிராஃப் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தர போகிறேன். இப்போ பாருங்கள், டைனமிக் கிராஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இடத்துல வந்து வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணும் போதே இங்கே வந்து கிராஃப் வந்து நீங்கள் எதுவுமே செய்யாமல் அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து டைனமிக் கிராஃப். இதை வந்து எப்படி வந்து செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ ஜஸ்ட் எல்லாத்தையும் நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நேம்ஸ் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே வந்து சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து டைனமிக் கிராஃப் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு எப்படி வேணும் டைனமிக் கிராஃப் அப்படின்னா, உங்களுக்கு இந்த பர்சன்ஸ் எல்லாம் தமிழ் சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, இங்கிலீஷில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, மேக்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அதை வச்சு எனக்கு வந்து ஒரு டைனமிக் கிராஃப் வந்து வேணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து சும்மா ஒரு செல்லை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தென் டேட்டா வேலிடேஷன் வந்து போகணும். டேட்டா வேலிடேஷனில் இங்கே நீங்கள் ட்ராப் டவுனில் பண்ணிங்கன்னா லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். தென் உங்களுக்கு வந்து இங்கே வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது எந்த ரேஞ்சு வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் ட்ராப் டவுனில் வர்றதுக்கு அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து சப்ஜெக்ட் தான் வேணும். ஸோ நான் இதை வந்து சூஸ் பண்ணிவிட்டேன். தென் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து வந்துடும். சாரி, இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ மறுபடியும் வந்து டேட்டா வேலிடேஷன் போகலாம். லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. டேட்டா ரேஞ்ச் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இப்போ இங்கே வந்து தமிழ், இங்கிலீஷ், சோஷியல் சயின்ஸ் இதுதான் வந்து வேணும். ஸோ நான் இதை வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போ ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ், இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட் வந்து வந்துருச்சு இல்லையா. இப்போ இதை வச்சு தான் எனக்கு வந்து வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து போட வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் இங்கே தான் வந்து வச்சுருக்கோம். ஸோ அங்கே என்ன வைக்கிறோமோ, அதாவது இங்கே தமிழ் அப்படின்னு வைக்கிறோன்னா அந்த தமிழ், இங்கிலீஷ் வந்து இங்கே வர்ற மாதிரி வந்து ஒரு ஃபார்முலா வந்து நம்ம வந்து இங்கே வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். தென் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம்ஸ் இங்கே நம்ம நேம் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த நேமை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கும்போது இங்கேருந்து இங்கிலீஷ் வேல்யூஸ் எல்லாமே இங்கே வந்து வர்ற மாதிரி வந்து பண்ணணும். அப்போ தான் உங்களால் வந்து கிராஃப் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதில் வந்து அரே அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அரேனா என்னென்னா, எங்கேருந்து வேல்யூஸ் வந்து உங்களுக்கு எடுக்கணுமோ அந்த டேட்டா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் அரே, ஓகேவா. தென் அடுத்து கமா கொடுத்துட்டு மேட்ச் ஃபார்முலா, அதாவது ரோ நம்பர் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மேட்ச் ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து போடணும். மேட்ச் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ லுக்கப் வேல்யூவில் ஸ்ரீ அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்ரீயை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. தென் இங்கே வந்து இந்த அறையில் இருந்தானே உங்களுக்கு ஸ்ரீயை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த இது வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து எப்போவுமே வந்து இந்த அரேயை வந்து சூஸ் பண்ணும்போது நம்ம வந்து F4 அப்படிங்கிற சிம்பிள் அமைக்கி அதை வந்து ஸ்டாட்டிக்காக வந்து மாற்றிக்கணும் அந்த ரேஞ்சை வந்து. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபார்முலா வந்து ரேஞ்ச் வந்து ஒவ்வொரு டைம் ட்ராக் பண்ணும்போதும் தப்பாக போயிட்டே இருக்கும். அதனால் வந்து மறக்காமல் ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலா பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு மேட்ச் ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். கமா 0 அப்படின்னு வந்து போடுவீங்க. தென் மறுபடியும் வந்து காலமுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு மறுபடியும் இன்னொரு மேட்ச் ஃபார்முலா வந்து போடணும். இந்த டைம் வந்து எதை நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க சப்ஜெக்டை தான் மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் வந்து நம்ம F4 அப்படிங்கிறத வந்து கொடுத்துடலாம். தென் இதுக்கான ரேஞ்சை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே தானே இந்த ரேஞ்ச் இருக்குது, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கும் வந்து நம்ம F4, ஏன்னா இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிக் ரேஞ்சஸ், இது வந்து மாறவே கூடாது. அதனால் வந்து அதுக்கும் வந்து F4 அப்படின்னு வந்து கொடுத்துடலாம். கமா 0 2 டைம் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இங்கிலீஷ் சப்ஜெக்டில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போ நீங்கள் வந்து இங்கே, அதாவது இங்கே இருக்கு இல்லையா, இங்கே நீங்கள் மேக்ஸ் அப்படின்னு இது பண்ணிங்கன்னா இங்கேயும் மாறிடும். அதே மாதிரி மேக்ஸுக்குள்ள மார்க்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து கிராஃப் வந்து போடலாம். அதாவது இந்த டேட்டாவை வச்சு நம்ம இங்கே வந்து ஒரு கிராஃப் வந்து போட போகிறோம். இன்சர்ட் கொடுத்துக்கலாம். காலம் டேப் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்காக வந்து நான் வந்து இது பண்ணி வச்சுக்கிறேன்.
இப்போ பாருங்கள், இங்கே ட்ராப் டவுனில் நான் சயின்ஸ் அப்படின்னு மாற்றுறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் மாறி இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் மாறி இருக்கும். இப்படி தான் வந்து நம்ம வந்து டைனமிக் கிராஃப் வந்து எக்ஸலில் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த ஃபார்மேஷன் எல்லாமே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்படி தான் வந்து நம்ம வந்து எக்ஸலில் டைனமிக் கிராஃப் வந்து கிரியேட் பண்ணணும். தேங்க்யூ.